நயத்தலரிது ஞானமும் கல்வியும் நயத்தலராயினும் தானமும் தவமும் தான் செய்தல் அறிது. திருவாசகத்தில் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் இதுவரைக்கும் இந்த மனித தேர்வுக்குள்ள என்னென்ன வகையான ஒரு மனிதன் இருக்கலாம்ன்றத அதில் சொல்லுது. நான் அறிவில்லாத மனிதனாக இருக்கேன், கல்லா மனிதனாய் பேயா இருக்கிறேன், நான் கணங்களாக இருக்கிறேன், வல்ல அசுரராக இருக்கிறேன், முனிவராக இருக்கிறேன், தேவராக இருக்கிறேன், அப்புறம் நான் எல்லா பிறப்பும். இப்ப இந்த மனித தேர்வுக்குள்ள இத்தனை வகையா ஒவ்வொரு மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த தேவை எடுத்ததனுடைய நோக்கமே சித்தாந்தம் சொல்ற மாதிரி கடைசியில் இறைவனை போய் அடைவது தான். உலகாயத்துல மாயைங்கிற ஒன்றை இறைவன் இயற்கையாகவே படைச்சு வச்சிருக்கிறார். எப்படி இறைவன் இயற்கையாக இருந்தாரோ அது மாதிரி மாயையும் இயற்கையாகவே இருக்கு, உயிர்களும் இயற்கையா இருக்கு. இந்த மாயையை விட்டுட்டு இந்த உயிர் இறைவன்கிட்ட போய் சேர்றது தான் நியதியா வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன செய்யுதுன்னா இந்த மாயை இந்த உயிரை இறைவன்கிட்ட போய் விடாம மனக்கின் உலகாயத்திலே சுத்த வைக்குது. ஆனா நம்ம என்ன பண்றேன், முடிஞ்ச வரைக்கும் அந்த உலகாயத்துல இருந்துகிட்டு எப்படியாவது அவனுடைய சிந்தனையிலே இருந்ததுமேனு இத்தனை பேர் நம்ம கூடி இருக்கிறோம். ஒரு ஊருக்கு பார்த்தோம்னா ஒரு 10 பேர் இருக்கிறது அறிவா இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் திருவாசகம்னா யாருக்கும் தெரியாம இல்லை, திருக்குறள்ல எல்லாருக்குமே நல்லா தெரியுது. ஆனா அது வழியில நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. சரி, அவங்களுக்கு தான் சிரமமா இருக்கு, நடக்கிறவங்களை உருவாங்க. எங்க வெங்கடேசன் அந்த சமூகத்துக்குள்ள இருந்து படுற பாடு இருக்கு, கொஞ்சம் நச்சம் இல்லை. காலையில வண்டி எடுத்துட்டு கலக்க சித்தாந்த பொண்ணு வண்டி எடுத்து ரோட்டு வர பக்கம் வந்துட்டாருங்களே, கணத்துல என்ன பேசுவா தெரியுமா, கிளம்பிட்டாரு எடுத்துருவாங்க. இது என்ன வருமானம் ஆகுது நினைச்சு பாருங்கம்மா. ஒரு வருமானத்துக்காக வர்றாரான்னு சொல்லி எந்த வருமானம் இல்லைம்மா. ஒரு 20-30 அடியாறுகளை ஒன்றிணைச்சு அவங்களுக்கு இந்த சித்தாந்த பொறுத்து நடக்குது. காசியானாலும் கொடுத்தா அன்னமாடிப்பு செஞ்சுட்டு, இல்லைன்னா சொந்த காசை கொடுத்தா அன்னமாடிப்பு செஞ்சுட்டு, அது இல்லாம எந்தெந்த ஊர்ல எல்லாம் உதாரணப்படி நடக்குது அங்கேயெல்லாம் அன்னமாடிப்பு செஞ்சுட்டு, எந்தெந்த ஊர்ல கோயில் கட்டான அந்த ஊர்ல எல்லாம் செடியில கேட்டாங்க அங்கேயே ஏதாவது கண்ணாலம் செய்யுது. இப்படி எல்லாம் செஞ்சு யாருடைய பிறருடைய பொருளை எதிர்பார்க்காம தான் பொருளையே செய்யறவருக்கு அவரை யாரும் ஊக்கப்படுத்துவார் இல்லை. அங்கிருந்து கிளம்பிச்சு வண்டி அப்படிதான் சொல்றாரு. என்னெல்லாம் கொஞ்சம் பேச்சு இருக்காரு ஊர்ல, அவ்வளோ பேச்சு பேசுவாங்க. ஐயர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஏளனம் பண்ணுவாங்க. இதை விட்டுட்டு இந்த சமூகத்தை விட்டுட்டு நம்ம இறைவனை சிந்திக்கிறதுக்கு எவ்வளவு தடை இருக்குன்னு பாருங்க. கல்வி இவர் சொல்றாரு ஈஸியா, கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், நன்குறம் என்னும் தொல்விடம் பிழைத்தும், இந்த புல்வரம்பாய பலதுரைத்து பிழைத்தும்னு சொல்லுதுன்னு இந்த ஆளுகளை தான் சொல்றது. இந்த புல்வரம்பாய பலதுரை பிழைத்தும் இதுல இருந்து விடுபட்டு வர்றது நம்ம கொஞ்ச நஞ்சம் இல்லை. அதுபோல அண்ணன் இந்த மனித பிறப்பு எடுத்தனுடைய எந்த பொருள் இருக்குன்னு வைக்கல, இந்த ஒளிபெருக்கெல்லாம் இந்த திருக்கூட்டத்துக்காக வாங்கினது. இதை நாங்கள் வாங்கிட்டோம்னு சொல்லி வீட்டிலே பொட்டியை பூட்டி வச்சுட்டு நாங்கள் சும்மா பாடிட்டு நாங்கள் மைக் செட்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன்னு சொன்னோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாங்கி வீட்டில் வச்சுட்டு இங்கே ஏன் யாரை சொல்கிறேன், அதை எடுத்து தான் பாடியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த ஒவ்வொரு பொருளுடைய பயனை அடைஞ்சிருந்தது தான் முக்கியம். அது மாதிரி அண்ணன் இந்த மனித பிறப்பினுடைய பயனை அடைஞ்சிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் அவர் திருமணத்துக்கு முன்னாடியாவது எப்படி இருந்தாங்க என்னன்னு தெரியல, எனக்கு விவரம் தெரியாது. அதுக்கப்புறம் தொடர்பு, அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்தி ஓரளவு இப்படித்தான் வாழணுங்கிறத அந்த நிலையில் நின்று வாழ்றாங்க. அவர் வாழ்ந்ததும் இல்லாம நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாகவும் அது இந்த ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் வாழ்றாங்க, ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவனுக்கு யாருன்னு தெரியணும்னு சொல்லுவாங்க. 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரை சொன்னா யாருன்னு தெரியணுமா, அப்படி வாழ்ந்துடணுமா மனுஷன்.